பிரம்மனுக்கு வச்சிருந்து இது பண்ணாக்கா மோடி வந்து கீழ் ஜாதிக்காரன் அவர் தேர்ந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ராமனும் கீழ் ஜாதி, கிருஷ்ணனும் கீழ் ஜாதி. அப்படி இருக்கும்போது அதை தரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மேல் ஜாதியை சேர்ந்த பூரி சங்கராச்சாரியருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பூரி சங்கராச்சாரிய இதெல்லாம் பேசக்கூடாது. இவருக்கு சங்கராச்சாரிய பட்ட இவரை போட்டுக்கிட்டாங்க. சங்கரை யாரு? சிவன் இல்லை. அவர் அந்த சிவபெருமான் வந்து வேதங்களில் சொல்லப்படாது. அப்படி இருக்கிற அந்த சிவனை வந்து அவர் பேரில் வச்சுக்கிற மடத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாள் எப்படி அதை அப்ஜெக்ட் பண்ண முடியும்? அவர் அந்த வேதங்களால் சொல்லப்படாத ஈஸ்வரனுடைய படத்தில் எப்படி ஒரு ஐயர் போய் எப்படி உட்காந்தாரு, அந்த 3% எப்படி உட்காந்தாரு? அதுக்கு நான் பிராமின்ல இருக்கணும். நிலையை செஞ்ச ஒரு ஆத்ம விதி பிரகாரம் சிற்பி அவன் வந்து கல்தச்சரம் சொல்லி கீழ்ஜாதிக்காரு. அப்படி இருக்கும்போது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து புனிதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவன் சம்பாதிக்கிற நேரத்தில் உள்ள போதானே என்ன அர்த்தம்? மோடி தான் அதுக்கு தகுதியானது. ராமனை போலவே தன் மனைவியை ஓரம் கட்டி விட்டு இருக்கிறவர் தான் மோடிக்கு தான் எல்லா பொருளும் சார். இப்போ ராமர் கோயில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அயோத்தியில். அதுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து அதை திறந்து வைக்க போகிறாரு அப்படின்னோடனே பூரி சங்கராச்சாரி வந்து அதெல்லாம் அவர் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பிரதமரையே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பூரி சங்கராச்சாரி. பூரி சங்கராச்சாரி வந்து பிராமின் தானே? ஆமாம். அவர் எப்படி அதை அப்ஜெக்ட் பண்ணலாம்? ராம வந்து ஒரு நான் பிராமின் சத்திரிய, ஒரு நான் பிராமின் ஒரு வாடிய செட்டியார் தான். மோடிங்கிறது நம்ம ஊரில் வந்து வாடிய செட்டியார். அவர் திறந்து வைக்கிறார். என்ன தப்பு இருக்குது? பிரம்மனாக இருந்தாக்கா நீங்கள் இது பண்ணால் பிரம்ம வந்து பாப்பா ஐயரு அந்த இதை வந்து திறக்கிறதா இருந்தாக்கா வந்து அந்த ஆளுக்கு கோயில் வச்சு பிரம்மனுக்கு கோயில் வச்சுருந்தாக்கா மோடி திறக்கிறது தப்புன்னு சொல்லலாம். இப்போ ராமன் வந்து ஒரு சத்திரியன்னு ஒரு நான் பிராமின் கோயில் கட்டுற கோயிலை வந்து ஒரு நான் பிராமின் திறந்து வைக்கிறது. பூரி சங்கராச்சாரிய அதை எப்படி அப்ஜெக்ட் பண்ணலாம்? அவர் அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? கிருஷ்ண கோயிலும் சரி ராமன் கோயிலும் சரி அவங்க 2 பேரும் நான் பிராமின்ஸ். அதை வந்து இவங்க எப்படி கிளைம் பண்ண முடியும்? பிரம்மனுக்கு வச்சிருந்து இது பண்ணாக்கா மோடி வந்து கீழ் ஜாதிக்காரன் அவர் தேர்ந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ராமனும் கீழ் ஜாதி, கிருஷ்ணனும் கீழ் ஜாதி. அப்படி இருக்கும்போது அதை தரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மேல் ஜாதியை சேர்ந்த பூரி சங்கராச்சாரியருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? தெய்வம் அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டினதுக்கு அப்புறம் புனிதம் ஆயிடுறாரு இல்லையா? மற்ற ஜாதியில புனிதம் இல்லாத ஜாதினாரா பூரி சங்கராச்சாரி? அப்படி அவர் சொன்னார்னா அந்த பூரி சங்கராச்சாரி படத்தை போய் இடிச்சு கூடணும், போய் புனிதமாக இருக்கிற இடத்துல வைக்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்து புனிதர் 97% வந்து புனிதர் அல்லாதவர்கள் ஒரு கணக்கு பிரகாரம் 3% இருக்கிற இடத்துல போய் வைக்க சொல்லுங்க. இங்கே வைக்கக்கூடாது, பூரியில் வைக்கக்கூடாது. அப்போ ஆனால் அப்படிதான் நான் வந்து இது பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தானே அர்த்தமாகுது. அதில் மேல் ஜாதின்னு வேணா சொல்லுங்க, புனிதர் கிணிதருக்கு கதையெல்லாம் வைக்காதீங்க. புத்தர் வந்து பிராமின் கிடையாது, வர்த்தமான மகாவீரர் பிராமின் கிடையாது. இவங்கெல்லாம் தான் வந்து உலகத்துடைய முதல் மதங்களை ஸ்தாபித்தவர்கள் அவங்க தான். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி வருது, அதுக்கப்புறம் தான் மோசஸ் வர்றார், அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் வர்றார், அதுக்கப்புறம் தான் அல்லா வர்றார், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வந்தேரி மதம் ஆரிய மதமும் வருது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி புனிதர்னு கிளைம் பண்ணலாம்? அதைத்தான் அன்றைக்கே உடைச்சாச்சு. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்னு சொன்ன போது இவங்க கதை கந்தலாகி போச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். பூரி சங்கராச்சாரிய இதெல்லாம் பேசக்கூடாது. இவருக்கு சங்கராச்சாரிய போட்டால் இவரை போட்டுக்கிட்டாக்க சங்கரை யாரு? சிவன் இல்லை. அவர் அந்த சிவபெருமான் வந்து வேதங்களில் சொல்லப்படாதவர். அப்படி இருக்கிற அந்த சிவனை வந்து அவர் பேரில் வச்சுக்கிற மடத்தை வச்சுட்டு இருக்கிறாள் எப்படி இதை அப்ஜெக்ட் பண்ண முடியும்? அவர் அந்த வேதங்களால் சொல்லப்படாத ஈஸ்வரனுடைய மடத்தில் எப்படி ஒரு ஐயர் போய் எப்படி உட்காந்தாரு, அந்த 3% எப்படி உட்காந்தாரு? அதுக்கு நான் பிராமின்ல இருக்கணும். சிவபெருமான் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், அது தெரியுமா அவங்களுக்கு? பார்வதி வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஆதிவாசி மங்கை. அவங்க வேதங்களால் சொல்லப்படாதவர். அவருக்கு வந்து மடம் வச்சிருந்தது வந்து எப்படி ஒரு ஐயர் வந்து அதில் வந்து ஒரு 3% எப்படி இருக்க முடியும்? முதல்ல அவரை விட இருக்குது. அந்த பூரி சங்கராச்சாரிய அந்த ஆசாமி விட இருக்குது. அந்த மடத்தை வந்து நான் பிராமின் கொடுக்கணும். அது நான் பிராமின் கடவுள். இப்போ ஆகமங்கள்னு ஒன்று இருக்குல்ல, ஆகமங்களின்படி கருவறைக்குள்ளே இப்போ குறிப்பிட்ட பிரிவினர், அது பிராமன்ஸே கூட எல்லாரும் போக முடியாது, அந்த அந்த ஆகம விதிப்படி படித்தவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அதுதானே சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. இந்த ரூலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ அந்த கருவறையை கட்டுறது அந்த 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 ஐயர் பசங்க தான் வந்து கட்டியிருக்கணும். அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது உள்ள லைட் போடுறீங்க. அது தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச பல்பு, அது எலக்ட்ரிசிட்டி போகுது. அது மைக்கேல் ஃபாரடேங்கிற ஒரு ரிசர்வால் கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரிசிட்டி.
அது உள்ளார ஏசி வைக்கிறீங்க, அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்சது. எப்படி வைக்கலாம்? அதில் சிமெண்ட் பூசி வைக்கிறீங்க, அந்த சிமெண்ட் வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதெல்லாம் வந்து ஆகமவிதிகளுக்கு எதிராக தானே போகுது. அப்புறம் எப்படி அந்த பூஜை பண்ணுறதுக்கு மாத்திரம் இந்த அளவு போவான்னா என்ன அர்த்தம்? செஞ்சது பூரா அந்த சிலையை செஞ்ச ஒரு ஆகமவிதி பிரகாரம் சிற்பி அவன் வந்து கல்தச்சரை சொல்லி கீழ்ச்சாதிக்காரன். அப்படி இருக்கும்போது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து புனிதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவன் சம்பாதிக்கிற நேரத்தில் உள்ள போதானே என்ன அர்த்தம்? சம்பாதிக்கிறதுக்கு வந்துருவான், வர்ற அந்த உழுவுற காசு, அதில் கொடுக்குற இது பிரசாதங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவான். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துடுறான் பாருங்க. அதான் சாமர்த்தியம். அதான் அண்ணா சொன்னார். நாகப்பட்டர் கேட்பார், ஐயர் சிஷ்யா இந்த புலியை நான் பார்த்துருக்குறோம். புலித்தோல் மேலே உட்காந்துருப்பார். சிஷ்யன்கிட்ட கேட்பார் காகப்பட்டர், ஐயர் இந்த புலியை நான் பார்த்துருக்குறோமா? இல்லை குருவே. இந்த புலி வாழுகிற காட்டையாவது நான் பார்த்துருக்குறோமா? இல்லை குருவே. யாரோ ஒரு வேடம் தன் உயிரை திறனமாக மதித்து இந்த புலியை வேட்டையாடி கொன்று அந்த தோலை விருத்து கொண்டு வருகிறார். அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் நாம் அப்படின்பார். யார் யாரோ வந்து நான் பிராமணர்கள்லாம் பிராமணர் அல்லாதவர்கள்லாம் சேர்ந்து கட்டின ஒரு கற்பகிரகத்தில் பணம் வர்ற நேரத்தில் உள்ள போதுக்கும். அதான் சனாதனம். அதை தான் நம்ம ஏற்றுக்கிறோம், அதை தான் நம்ம ஏற்றுக்க முடியும். அதனால தான் சகல ஜாதியினர் வந்து அர்ச்சகராகலான்னு இது வந்து அதுக்கப்புறம் இவங்க அடிபட்டு போயிட்டாங்க. சங்கராச்சாரியார், அந்த சங்கராச்சாரியார் பேர் இருக்கிற மடத்தில் வந்து பார்ப்பனர்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கடவுள் பார்ப்பனர் இல்லை. அது அந்த சாமி எப்படி நீ கும்பிடுற? தீட்டுல உனக்கு அவர் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஈஸ்வரன், வேதங்களால் குறிக்கப்படாத ஒரு சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கான இருக்கிற மடத்தில் நீ எப்படி இருக்கிற? வேதங்களால் குறிக்கப்படாத, சனாதனத்தில் தெரிவிக்கப்படாத ஒரு கடவுளுக்கு நீ எப்படி இருக்கலாம்? அந்த இடத்த வந்து பிராமணர் இல்லாதவர்களை கொடுக்கணும். அதை நீ வரக்கூடாது. போய் சொல்லப்போனால் நீ வரக்கூடாது. உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது அந்த ராமனுங்கிறது வைணவ மதத்தை சேர்ந்தவர், நீ சைவ மதத்தை சேர்ந்தவர். நீ என்னத்துக்கு அங்கே வர? உன்னை யார் கூப்பிட்டா? உன்னை கூப்பிட்டதே தப்பு இல்லை, எல்லா வகையிலுமே தப்பு இல்லை. அதை எதுக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீ யார்? ராம ஒரு நான் பிராமணன், அதை ஒரு நான் பிராமணன் தருகிறார். அதை எதுக்கிறதுக்கு நீ யார்? நீ ரெண்டாவது சைவ மதத்தை சேர்ந்தவன். நீ என்னது வைணவ சாமி கிட்ட போற? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இப்போ சனாதன தர்மத்தை நான் ஒழிப்பேன், இந்த மாதிரி பாகுபாட்டை பார்க்குற சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு பயங்கர எதிர்ப்பு வந்தது. காங்கிரஸை சேர்ந்த தலைவர்களை கூட எதிர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சனாதானம் படி இன்னைக்கு பிரதமரே ஆனாலும் இந்த கோயிலில் வந்து திறக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு வருது. இதுதான் சனாதானம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க உணர்ந்துப்பாங்களா? பிரதமர் உணர்வாரா? அதுதான் பிரதமருக்கு அதான் சொல்லணும். தன்னை பெரிய சனாதனவாதி நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த இங்கே இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் கூட தன்னை பெரிய பெரிய சாமியார் நினச்சிக்கிட்டுலாம் பேசுகிறார். அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பணத்தை கொடுத்தாருமா? ஸ்ரீரங்கம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அவர் உள்ளே விடலையே, அவ்வளோதான். அப்போ புரிஞ்சுக்கணும்ல, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. நாமெல்லாம் என்ன தான் தாளம் போட்டாலும் ஐயர் பசங்க நம்மளை சேர்த்த மாட்டாங்க, நம்மளை ஓரமாக தான் ஒதுக்கி வைப்பாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதை தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்டா அவன் காலில் நீ ஏன் விழுவுறேங்கிறத நம்ம கேள்வி, அவ்வளோதான். நாங்கள் அவனை மதிக்கலை. ராமர் வந்து ஒரு நான் பிராமணன், கிருஷ்ணன் ஒரு நான் பிராமணன். அந்த 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 கடவுளை கும்பிடுறது அதுலேயே சனாதனம் போயிடுது இல்லை, வெளிப்படுது இல்லை. அன்னைக்கு ஒரு நான் பிரம்மனை கும்பிட்டாதான் நீங்கள் சனாதனவாதி. பிரம்மனுக்கு கோயிலே கிடையாது, அப்புறம் எங்கே இருக்குது சனாதனம்? சனாதன மதம் சொல்கிறேன். அதை உருவாக்குறது வந்து பிரம்மணா பிராமண மதம் தானே அதனுடைய பேர். அந்த பிராமண மதம் ஏன் பேர் வந்து பிரம்மனால் உருவாக்கப்பட்ட மதம்ன்றதுனால தான் பிராமண மதம். அந்த பிரம்மனுக்கு கோயிலே கிடையாது. அவன் தான் அந்த அந்த ஒரு சாமி தான் வந்து பிராமணன். விஷ்ணு பெருமானும் கிடையாது, சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது, யாருமே கிடையாது. கிருஷ்ணன் கிடையாது, ராமன் கிடையாது, யாருமே வந்து பிராமணர்கள் கிடையாது. எல்லாமே நான் பிராமணன், எல்லா கடவுளுமே நான் பிராமணன். அப்படி இருக்கும்போது பிராமணர்கள் வந்து அர்ச்சனை பண்ணுன்ற கர்ப்பகிரகத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? புரியலையே. ஆக ஒன்று புரியுது, பிராமணர் அல்லாத கடவுள்களை பிராமணர் உயர்ந்த ஜாதின்ற ஒருத்தர் வந்து உளுந்து கும்பிட்டு கழுவி இது பண்ணி அடி பண்ணிடுறான். ஆக இவங்க சொன்ன மாதிரி சனாதன இது பிரகாரம் பிராமணர்கள் இப்போ சத்திரியனுக்கு கீழே, சிவபெருமானுக்கு அந்த பட்டியலினத்துக்கு கீழே, அதுக்கு கீழ் ஜாதி. ஆக இவன் தான் கீழ் ஜாதி. என்னைக்கு வந்து ராமன் இன்னைக்கு வந்து கும்பிடுறதுக்கு நீ வந்து ஐயர் அர்ச்சகரை வைக்கிறியோ, ஒரு சத்திரனுங்கிற வந்து பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு கடவுளை ஆளை வந்து கடவுள் என்னைக்கு பிராமணர்கள் கும்பிடுறாங்கன்னா சத்திரனுக்கு கீழே நீ வந்துட்ட, சத்திரன் உனக்கு மேலே ஆகிட்டான். அவ்வளோதான். சனாதனம் ஒழிந்தது. திராவிட இயக்கம் வெற்றி பெற்றது. மோடி இதை திறந்து வைப்பதன் மூலமாக சனாதனத்துக்கு
முடிந்தோடு உதயநிதி வெற்றி பெற்று விட்டார். உதயநிதிக்கு வாழ்த்துக்கள். முதல்ல எதிர்ப்பு வந்து எப்படி வந்ததுன்னா, அவர் திருமணம் அதாவது மனைவி கை கழுவி விட்டவர், அதனால் அவர் திறந்து வைக்கக்கூடாது. ஸ்ரீராமர் வந்து மனைவியை நேசித்த ஒருத்தியோட வாழ்ந்தவர், அந்த மாதிரி சொல்லி அந்த திறந்து வைக்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு கிளம்பினாங்க. இப்போ தொடர்ச்சியாக எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கு. அந்த எதிர்ப்புகளும் மீறி திறந்து வைப்பார் அவர். இல்லை இப்போ மோடி வந்து தன்னுடைய மனைவி ஒதுக்கி வச்சாருன்றாங்க. அதுதானே அவர் மேலே குற்றச்சாட்டு. யசோதா என்ன அவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் மாறின எங்கேயோ குஜராத்தில் தான் எங்கேயோ வாத்தியாராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்க இருக்காங்க, அவங்க பிரதம மந்திரி ஆனவங்க அவங்க சில போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அப்புறம் வழக்கப்படி ஆர்எஸ்எஸ் குரூப் அதை அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டாங்கிறது வேற விஷயம். ராமனுக்கும் மோடிக்கும் எவ்வளோ பொருத்தம் இருக்கு தெரியுமா? ராமன் கூட சீதை வாழவே இல்லையே. கல்யாணம் அரண்மனை கூட்டு வந்த உடனே அவங்க சித்தி மிரட்டின காட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. காட்டுக்கு போன ஒரு 10 நாள்லேயே அந்த அம்மா ராமனோட போயிடுச்சு. 14 வருஷம் பிரிஞ்சு தான் இருந்தாங்க. திரும்பி வந்தாங்க. ஊர் ஜனங்க ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. சீதை எங்கே வாழ்ந்தா? ஆக அந்த வழியில் பார்த்தா ராமனுடைய வழியில் நடந்தவர் மோடி ஒருத்தர் தானே. எப்படி சீதையோட ராமன் வாழவே இல்லையோ அதே மாதிரி மோடியும் வாழல. ஆக உண்மையிலேயே இன்னைக்கு ராம அவதாரம் எடுத்தால் மோடி தானே. எப்படி ராம வந்து தான் முன்னாடி கடைசியோடு சேர்த்துக்காம விட்டானோ அதே மாதிரி மோடியும் சேர்த்துக்காம விட்டுருக்காரு. உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற ராம அவதாரம் மோடி தான். அவர் தான் அதுக்கு சார பொருத்தமானவர் அவர் தான். அதனால் மோடி தான் அதை திறந்து வைக்கணும். அவர் தான் எல்லா பொருத்தத்தையும் உள்ளவர். ராம மாதிரியே தான் மனைவி யசோதா பண்ண வெளியே துரத்திட்டாரு. அதே மாதிரி ராம மாதிரி கடைசியோடு கிட்ட சேர்ந்தலை. பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டாரு. பட்டாபிஷேகத்துக்கு கூட அவர் கிட்ட சேர்ந்தலை. அரண்மனையில் வாழ்றாரு. அந்த அம்மா இல்லை, எங்கே இருக்குதுன்னு கூட யாருக்கு தெரியும். ஆக அதே மாதிரி தான் சீதை என்னன்னா போய் வால்மீகி ஆசிரமத்தில் தான் கிடந்தார். ராவணகிட்ட கிடந்தார். ராவணகிட்டையாவது கொஞ்சம் நல்லபடியாக அரண்மனையெல்லாம் இருந்து நல்லபடியாக இருந்தார். அதுக்கப்புறம் என்னத்தை வாழ்ந்தார்? ராவணகிட்ட இருந்த அந்த 14 வருஷம் தான் அவருடைய வாழ்க்கையே இருந்தது. ரொம்ப அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். மற்றபடி ராமகிட்ட எங்கே வாழ்ந்தார்? பெத்த பிள்ளைங்களுக்கு அப்படியே தெரியாமல் போச்சு இல்லை. அதுதானே ராமகதை. மோடி பிள்ளைங்க இருக்காங்கன்னா என்ன தெரியாது. எனக்கு இதுவரெல்லாம் அந்த மாதிரி தகவலை காணும். அதுதான் அதை பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது மோடி தான் அதுக்கு தகுதியானவர். ராமனை போலவே தன் மனைவியை ஓரம் கட்டி விட்டு இருக்கிறவர் தான் கரெக்டாக. அதனால் மோடிக்கு தான் எல்லா பொருத்தமும் அவருக்கு தான் இருக்குது. அவர் திறந்து வைக்கிறது தான் நியாயம். இப்போ பாஜகவோட அந்த கொண்டாட்டத்துக்கு மத்தியில் இன்னொரு கொண்டாடத்தக்க ஒரு செய்தி வந்திருக்கு. அதானி தொடர்பான அந்த முறைகேடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது வந்து அதானி நிறுவனத்துக்கு ரொம்ப சாதகமாக வெளிவந்திருக்கு. இது வந்து இரட்டை சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு. நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? அதானி ஓனர் ஆஃப் தி பாஜக பார்ட்டி. ஓனர் குற்றப்பட்டவர்கள் சொல்லுவாருன்னு தெரிஞ்ச அவர்கிட்ட வேலை பார்க்குற நீதிபதி அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அதானிக்கு எகெயின்ஸ்டாக எந்த கோர்ட்டும் நிற்காதுப்பா. மோடிக்கு எந்த கோர்ட்டை போட்டாலும் நிற்காது. என்னைக்கு நீதிபதிகள்லாம் வந்து கவர்னராக போஸ்டிங் போயிட்டாங்களோ அன்றைக்கே வந்து நீதிபதிகளோட மேலே இருந்த நம்பிக்கை மக்களுக்கு போய் ரொம்ப காலம் ஆச்சு. இதெல்லாம் எதிர்பார்த்தேன். இதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போனாங்களாம் இது தீர்ப்பு கொடுத்தாராம். எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பை ஜட்ஜி படிச்சிருக்காரு. அவராக எழுதினார் தீர்ப்பு. எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பு அது கலைஞர் அந்த காலத்தில் சொல்லிட்டார். இன்றைக்கி நீதிபதிகள்லாம் எழுதி வைக்கப்பட்ட தீர்ப்பை தான் படிக்கிறாங்க. தீர்ப்புகளை இவங்க எழுதுறதில்லை. அது அதான் நீங்கள் எதிர்ப்பா. நீங்கள் எங்கே போட்டாலும் நடக்காது. எகிப்துலேயே இஸ்ரேலில் போட்டால் கூட நடக்காது. ஏன்னா அங்கேயும் வந்து சில திட்டங்களுக்கு அவர் தான் காசு கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் வேலைக்கு வாங்கி வச்சுருக்காரு. அவரை எடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் நிற்குமாது. ரெண்டாவது பிரதம மந்திரியாக இருக்கிறவரும் அமித்ஷாவெல்லாம் அவர்கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க. பிரதம மந்திரியை வேலைக்கு வச்சுட்டு இருக்க ஒரே முதலாளி அப்புறம் அவருக்கு எகெயின்ஸ்டாக நீதிபதி தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னால் சிரிப்பு தான் வருது. அது எப்படி எதிர்பார்த்தீங்க? அதான் நீங்கள் எகெயின்ஸ்டாக தீர்ப்பு வருவாங்க. நீங்கள் எதிர்பார்த்தது தப்பு இல்லை. அந்த நீதிபதி மேலே நிறைய நம்பிக்கை தரக்கூடிய இதெல்லாம் இருந்தது. இந்த தேர்தல் கமிஷன் தொடர்பான விஷயங்கள்லாம் நிறைய தலையிட்டார். அதனால் நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்தது. அவர் வந்து ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதானிக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் அப்படின்றது எதிர்பார்க்கவே முடியாது. கரெக்ட் தான். அது அந்த தேர்தல் ஆணையத்து சம்மந்தமாக எதிர்ப்பு சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க, ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அதானி கேஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடாது. அதுக்கு தாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு நீதிபதி தான் இந்த தீர்ப்பை கொடுத்தாருன்னு சொல்கிறதுக்கு அவரை நியாயப்படுத்துறது. இப்போ பாருங்க, உடனே சொல்லிட்டீங்க அந்த மாதிரி கொடுத்தவரும் இதை தப்பாக கொடுத்துருப்பாருன்னு அந்த அவரை காப்பாற்றுறதுக்காக. அதனால தான் அவர் ஏற்கனவே செஞ்சது தான். அதனால தான் அப்போ எதிர்த்துக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்புறம் அதானி கேஸ் வரும்போது தள்ளி விட்டார். எப்படி தேர்தல் ஆணையத்தை நியாயப்படுத்துகிறாங்களோ அது மாதிரி தான். சில இடங்களில் பாஜக தோக்கிறதுக்கு எதுக்காக தோக்குறாங்க? தேர்தல் ஆணையம் நேர்மையானது காட்டுறதுக்காக. அதே மாதிரி இந்த நீதிபதி ஒரு கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக தீர்ப்பு கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி காட்டி அதானிக்கு ஆதரவாக இது வரும்போது
நம்ம எதிர்த்து பேச முடியாதுல்ல, அப்போ கொடுத்தாருல்ல, அந்த மாதிரி ஒரு நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நேர்மையானவர்னு காட்டுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. அதை எதிர்பார்த்தேன்.